ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வைல்ட் கார்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோமா? ஏன்னா இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டில் 3 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதில் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸ் இருக்காங்க, ராணி அண்ட் அபினவ் இருக்காங்க, அதே மாதிரி ஆதிரா அண்ட் சஞ்சய். ஸோ இந்த 3 ஜோடி தான் வந்து வைல்ட் கார்டில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் பேர் எதிர்பார்க்குற மாதிரி ராணி அண்ட் அபினவ் அந்த ஜோடி தான் வந்து வைல்ட் கார்டில் செலக்ட் ஆகி இப்போது அவங்க வந்து மற்ற ஜோடிகளோட வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்டர்ன்றதுனால இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போமா? இன்னும் சொல்ல போனால் இந்த எபிசோடில் முக்கியமான விஷயமே இதுதான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னு செலிப்ரேஷன் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கோரில் சாண்டி சூப்பர் கிங்ஸ் அந்த டீம் தான் வந்து லீடில் இருந்தது இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன ரவுண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 vs 4 அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. ரிஷி, டீடால், விக்னேஷ், ஜஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரோட காம்போவில் வந்து ஆடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிஷி அண்ட் டீடால் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டுட்டு அந்த சாங் அது இதுன்னு நல்லா இருந்தது. அப்புறம் எப்போ 4 பேராக காட்ட ஆரம்பிச்சாங்களோ எனக்கு அந்த இடத்துல இந்த ஓவரால் கோஆர்டினேஷன் மிஸ் வந்து எனக்கு விக்னேஷ்ட வந்து ஃபீல் ஆகிட்டே இருந்தது. உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க. அவர் மட்டும் அங்கங்கே நான்சிங்காக அந்த மாதிரி இருந்தது. மீதி 3 பேரும் ஒரு ஃப்ளோவில் போன மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ இவங்க டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவினாஷ், தீஷல், அதுக்கப்புறம் பிரியங்கா அண்ட் பிரதீப் போகிறாங்க. ஸோ பயங்கர வெயிட்டான ஜோடி. இவங்க சேர்ந்து ஆனாங்கன்னா எவ்வளோ மாசாக இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்குறப்போவே என்ன ஒரு காம்போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான். ஏன்னா நீங்கள் முன்னே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தீஷல் ஒரு வாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அவினாஷ் வந்து என் கூட ஜோடி பேருக்கு தான் ஜோடி, மற்றபடி பார்த்தோன்னா ஹர்ஷிதா க்யூட்டாக இருக்காங்களா அது இதுன்ற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருப்பாருன்றப்போ அவினாஷை கேட்டப்போ அவர் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து ராணியோட ஆடணும் அப்படின்னு ஆசை அப்படின்ட்டு. இப்போ ராணி அண்ட் அபினவ் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டில் உட்காந்துருக்கிற அந்த காரணத்தினால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அவினாஷோட ஆசை இதில் வந்து நிறைவேற்றிருக்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தீஷல் அண்ட் பிரியங்கா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செம்ம பவராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செம்ம கோஆர்டினேஷன் சிங்க்கு அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்க காஸ்டியூம் எல்லாமே பலமாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அவினாஷ் அண்ட் பிரதீப் வந்து உள்ளே என்டர் ஆகுறாங்க. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கெட்டப்புங்க. பார்த்தோன்னே குபீர் சிரிப்பு. அதுவும் எஸ்பெஷலி அந்த பிரதீப் வாயை ஒரு மாதிரி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம அவினாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மெயினாக ஸ்ரீதேவி மேம் அவினாஷ் எங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவினாஷை காணோன்னு நினச்சிட்டு இருந்தேன். சாண்டி மாஸ்டர் வந்து இதுதான் அவினாஷ்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது அந்த அளவுக்கு டோட்டலாக அடையாளமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டப்பில் அவர் வந்திருப்பாரு. ஸோ இவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் ஃபில்டாக இருந்தது, செம்ம பவர் பேக்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி தான் ஜட்ஜஸ்டையும் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்தது. அண்ட் சுகன்யா மேம்லாம் என்னென்னா இப்போ லவ் சீரியஸாக அந்த மாதிரியான சப்ஜெக்ட்லேயே டான்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி டக்குன்னு ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் 1க்கு வந்து 6-6ன்னு சொல்லிட்டு 4 கிடைக்கும். அண்ட் சீசன் 2க்கு பார்த்தீங்கன்னா 3மே வந்து 6. ஸோ இவங்க வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் யார் 4 கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி தான் வந்து அவர் டீமுக்கு 4 அப்படின்றத கொடுப்பாரு. கொடுத்துட்டு நேராக ஸ்டேஜுக்கு இறங்கி வந்து இவங்க தான் 4 கொடுத்தா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம நேற்று எபிசோட்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சீசனோட டீமு ரியோ எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஜில் பயங்கர அட்டகாசம் 4 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா திடீர்னு ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. அப்புறமா பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி விட்டுறாங்க. நான் நினச்சேன் சரி ஏதோ ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி ஏதோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத. கடைசியில் பார்த்தா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுறாங்க. கண்ணை திறந்தோன்னே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங் இன்ட்ரோ அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பாங்க நான் எப்போ இந்த மாதிரி டான்ஸ் அதுக்குள்ளெல்லாம் வந்தனோ அது வந்து வீட்டில் அப்பாக்கெல்லாம் விருப்பமே இல்லை, கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நாங்கள் பேசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம விஜய் டிவினா சும்மாவா இந்த வேலையை கரெக்டாக பண்ணிடுவாங்கன்றது எனக்கு அன்றைக்கி அந்த ஏவியை பார்க்குறப்போவே தெரியும் இது ஒரு நாள் நடக்கும்ன்ட்டு. ஸோ எப்படின்னு தெரியல அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவார், 5மே பொம்பளை பிள்ளைங்க, நான் அதை நினச்சி வருத்தப்படுறேன்னு தான், பட் இருந்தாலும் கடைசி பொண்ணு வந்து சிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மீதி 4 பொண்ணுங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டாக ஸ்ரீதேவி மேம் தான் அந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆகி நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்குமே நீங்கள் வந்து பெருமையாக தான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்பாங்க இந்த மாதிரி என்ன ரீசனு, எதனால் வந்து நீங்கள் வந்து பேசாமல் இருந்தீங்க 4 வருஷம் அப்படிங்கிறப்போ, இல்லைங்க எனக்கு ஒரு பயம் இருந்தது, அதாவது அவங்க இந்த இதில் வின் பண்ணணும் ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை எனக்கு உள்ளே இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி எனக்கு ஒரு பயம், அதாவது நான் வந்து அவர் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. ஸோ அதனால் எனக்கும் இந்த மீடியாவுக்குலாம் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஸோ இதில் வந்து அவங்க எப்படி வந்து அவங்க க்ரோ ஆக முடியுமா, இல்லை ஏதாவது பிரச்சனையில் மாட்டுவாங்களான்ற மாதிரி எனக்கு நிறையா பயம் இருந்தது. ஸோ அதனால தான் நான் அப்படி ஃபீல் பண்ணேன். பட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுவார். அண்ட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த லாஸ்ட் டான்ஸ், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ரவுண்டுன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்பைரல் காயில் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பிரதீப்பும் பிரியங்காவும் தொங்கிட்டு ஆடுவாங்க தெரியுமா? ஸோ அதை பார்த்துருக்காரு போல். அது அவர் சொல்கிறாரு எனக்கு அதை பார்க்குறப்போ சில கரெக்ஷன்ஸ்லாம் தோணுச்சு, எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, நான் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்பார். அண்ட் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருந்து கரெக்டாக அந்த ஸ்டெப்பை சொல்கிறாரு. பிரதீப்போட காலில் இது பண்ணி கீழே
குதிப்பாங்க. குதிச்ச உடனே அவங்க ஸ்டெப்பு ஆட மாட்றாங்க. தடன்னு கொஞ்ச நேரம் ஓடிட்டு அப்புறமா ஸ்டெப் ஆடுறாங்க. அது இறங்குனோனே ஆடியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்ப மைன்யூட்டா கேட்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ அத கேட்டுட்டு வர்தா மாஸ்டர் நீங்க தானே கொரியோகிராஃபர் அப்படிங்கிற மாரிலாம் வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி வருது. ஸோ எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராணி அண்ட் அபினவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வருது. ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அமர்க்களமா இருக்கும். அதாவது அபினவ் வந்து படுத்துட்டு காலை மேலே அப்படி லிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ராணி வந்து அப்படி ஏறி அதில் அப்படி உட்காருவாங்க. அந்த போஸே வந்து செமையாக இருந்தது. அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து செம்ம ஸ்டெடியாக இருக்கும் அவங்க பண்ணுறத பார்க்குறப்போ. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா, ராணி அப்படியே பேக் பெண்ட் பண்ணிட்டு இப்படி ஃப்ளோரில் அப்படியே போய் நேராக அபினவ் கிட்ட அந்த டைமிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த அபினவுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு விஷுவலி நல்லா பர்ஃபெக்டாக அழகாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராணியை வந்து இப்படி தூக்கியிருப்பாரு. அதாவது அவங்களோட கால் வந்து அபினவோட மூஞ்சிக்கிட்ட இருக்கும். அப்போ ஒரு அந்த சாங்கில் வந்து அந்த சலங்க சவுண்டு மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க இப்படி கால் அப்படி அசைப்பாங்க பாருங்க, அதுவுமே செம்மையாக இருந்தது. அண்ட் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுனா இவங்களோட டான்ஸில் ராணி வந்து அப்படியே ஹெட் ஸ்டாண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக அப்படி தலையில் நின்றுட்டு இருக்காங்க. அவர் வந்து ராணியோட காலை பிடிச்சிட்டு கரெக்டாக அவர் அந்த பாடி வேவ் மாதிரி இப்படி பண்ணுவார். கரெக்டாக அவங்க காலம் அதுக்கேற்ற மாதிரி இப்படி வேவ். அது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. பார்த்ததே எல்லாம் அழகாக இருந்தது. மியூசிக்கோட சேர்ந்து பிளெண்ட் ஆகி அண்ட் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ராணியை தூக்கிட்டு அபினவ் வந்து இப்படி கழுத்துலலாம் இப்படி ஸ்பின் பண்ணி எடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு லாங் டியூரேஷனுக்கு ராணியை ஃபுல்லாக ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்பார் மேலேங்க. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, அந்த சிலம்பம் இருக்குது தெரியுமா, அந்த சிலம்பம் ஸ்டிக்கை வச்சு எப்படி நம்ம சுற்றுவோமோ அந்த மாதிரி ஒரு ராணியை வச்சு நாலா பக்கமும் சுற்றிட்டு இறக்கிடுவார். ஸோ ஓவரால் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. செம்ம கம்பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் ஜட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸுங்க. ஸ்டார்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது அக்ஷிதாவும் அதே மாதிரி தலைகீழாக தான் இருந்தாங்க. அக்ஷிதாவுமே பார்த்தீங்கன்னா தலைகீழாக தான் நின்றுருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக ஒரு காலை பிடிச்சிட்டு இருக்கப்போ இவங்க தலையை வந்து இப்படி பெண்ட் பண்ணி அப்படி கீழே தரையில் பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காலை தூக்கி அப்படி பீட்ரிக்ஸ் மேலே வச்சுட்டு அப்படியே டமால்னு கீழே உட்காருவாங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா, எனக்கு அக்ஷிதா ஏதோ கொஞ்சம் ஸ்டெப்ஸை லைட்டாக மறந்த மாதிரி ஒரு 2 இடத்துல நான் வந்து நோட் பண்ணேன். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா ஜட்ஜஸ் அதை பற்றிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அண்ட் அக்ஷிதா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடினாங்க. பட் எனக்கு என்னமோ அவங்க வந்து ஆல்ரெடி ஓகே நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அவங்க ஃபேஸில் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அங்கங்கே ஃபீல் ஆச்சு. ஒரு டல்லாகவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. பயங்கர எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் ஃபேஸ் வந்து டல்லாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆதிரா அண்ட் சஞ்சய்ங்க வேறு லெவல். அதாவது அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், சஞ்சய்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பிச்சு எடுத்துட்டாரு. அண்ட் ஆதிரா வந்து சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருந்தது அவங்களோட டான்ஸு. அண்டு அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுவும் அந்த கடைசியாக அவங்க ஃபினிஷ் பண்ணுறப்போலாம் அப்படியே பயங்கரமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போவே அங்கே வந்து ஒரு கிளாத் மாதிரி ஒன்று இருக்குது. அது அவரோட செருப்பில் மாட்டிக்கிச்சா இல்லை காலில் மாட்டிச்சு சம்திங். ஸோ அதை வந்து அவர் பண்ணுறாரு, காலோட சேர்ந்து வருது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்டில் அதை அப்படியே ஃபேஸில் அவர் காட்டிட்டு அந்த துணியை எடுக்க ட்ரை பண்ணி ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி ஸ்டேஜ்லேருந்து வெளில போன மாதிரி அந்த சீக்வன்ஸை அதை அந்தளவுக்கு காட்டியிருக்க வேணாம். ஏன்னா அது வந்து அவர் சோலோவாக தான் ஆடிட்டு இருந்தார். அது எப்படியாவது அவர் சமாளிச்சிருந்தா நமக்கு அது கன்வே ஆகாமல், அதாவது இந்த மாதிரி ஒன்று மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். பட் அதுக்கப்புறம் ஆதிராவோட என்ட்ரி செம்மையாக இருந்தது. இதையும் தாண்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் பார்த்தீங்கன்னா தலையில் அந்த ஒரு ஹெட் கியர் மாதிரி போட்டிருப்பாரு, அந்த இப்படி கொம்பெல்லாம் வச்சு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நடுவில் கீழே விழுந்துடும். ஆனால் அந்த இடத்துல அவர் எதுவுமே காட்டிக்காமல் அவர் பாட்டு கண்டினியூஸாக வந்து ஆடிட்டு இருப்பாரு. இவங்க பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆதிரா பின்னாடி போய் நின்றுட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஐ திங்க் உள்ள பவுடர் போட்டிருப்பாங்க, பின்னாடி அப்படியே ஸ்பின் பண்ணுவார். விஷுவலி செம்மையாக தான். அதேமாதிரி 2 பாட்டில் அப்படி தூக்கி அப்படி ஸ்பின் பண்ணி விடுவார் சைடில், பார்க்க செம்மையாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தூரத்துலேருந்து ஆதிரா வந்து அப்படியே அவரை ஷூட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அது விஷுவலாக அப்படியே டப்புன்னு வந்து அவர் மேலே அப்படி ஸ்மோக் எஃபெக்டில் அப்படி வந்து அடிக்கும். அது எப்படி பண்ணாங்கன்னு தெரிலங்க, ஆனால் அது பார்க்க செம்மையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, இந்த ஸ்டேஜ் கார்னரில் இருப்பாங்க அண்ட் அவர் அந்த ஸ்டேஜ் கார்னர், இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு பட்டு அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க கரெக்டாக. ஸோ அது செம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, எனக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 3 பேரில் வந்து யாரை வந்து வைல்ட் கார்டில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஸோ ராணி அண்ட் அபினவ் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேரான ஜட்மெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆதிரா சஞ்சய் வந்து என்ன தான் சூப்பராக பண்ணியிருந்தாலும் ராணி அண்ட் அபினவ் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் கீழே இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் 3ஆவதாக தான் எனக்கு அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. சரி, இதோட இந்த ஷோ முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அப்பவும் முடிக்கலைங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 vs 5 பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு சீசன் 1லேருந்து ஒரு 5 பேர், சீசன் 2லேருந்து 5 பேர்னு வந்து ஆடினாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சீசன் 2லேருந்து 5 பேர் வந்து ஆடினாங்க தெரியுமா, பிரித்து எடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம ஹர்ஷிதா வேறு இருக்காங்க. ஸோ அந்த ஹிப்ஹாப் ஸ்டைல்னால் அவங்க வந்து அப்படியே பிரித்து
அடித்து மேய்ஞ்சிடுறாங்க, சான்ஸே இல்லை, செம்மையாக பண்ணுறாங்க. அண்ட் அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த அனன்யா கௌரி சங்கரும் இருப்பாங்க. அண்டு அதே மாதிரி நம்ம அரவிந்த் அண்ட் ரியா ருத் அவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த அரவிந்த் அண்டு அனன்யா காமெடி ஆல்ரெடி போயிட்டு தானே இருக்குது. ஸோ அதை வச்சே ஒரு நடுவில் ஒரு பிட் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் அவங்க அது பயங்கர என்ஜாயபிளாக இருந்தது. அதாவது இந்த 4 vs 4ல் எப்படி காமெடியாக கொண்டு வந்திருந்தாங்களோ 5 vs 5ம் செம காமெடி, செம என்டர்டெய்னிங்காக இருந்தது. சீசன் 1 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ ஜட்மெண்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்கோர் வைஸ் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சீசன் 2, அதாவது எஸ்பிசி அந்த டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ போக போக எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் குறையிறனால நம்ம பேசுகிறப்போ வந்து மற்ற விஷயங்கள் தான் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி எபிசோடில் வைல்ட் கார்டை வந்து ராணியன் அப்படின்னு சூஸ் பண்ணது உங்களுக்கு ஓகேன்னு ஃபீல் ஆகுதா, இல்லை நம்ம வேறு யாரையாவது சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.